வணக்கம். உங்கள் மணிமேகலை. புறங்கூறாமை அதிகாரத்தின் 8வது குறளுக்கு இன்று நாம் போகலாம். போகலாமா? புறணியெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? நானும் பேசிட்டேன், அதனால் இங்கே வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு வள்ளுவர்? நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தான் கொடுக்குறாரு. அவரை குறையே சொல்ல முடியாதானா, பயன் இல்லாத சொற்களை ஆன்றோர் பெருமக்கள் கூற மாட்டார்கள். முகத்துக்கு நேராக பேசி சிரிச்சிட்டு பின்னால் போய் முதுகில் குத்துறவனும் அவங்க கிடையாது. ஆக இந்த அதிகாரத்தில் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அழகான சொற்களை, நல்ல சொற்களை கூறுங்கள். முகத்திற்கு நேராக ஒன்றும் முதுகுக்கு பின்னால் ஒன்றுமாக நீங்கள் சொல்லாதீர்கள். இதெல்லாம் நல்ல செயல்கள் இல்லை. உலகில் ஒழுக்கமான செயல்களாக இவை கருதப்பட மாட்டா என்று கூறுகிறார். இப்போ இந்த குறளுக்கு பார்க்கலாம். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் என்ன? நல்ல பயன்களை தரக்கூடிய சொற்களையும் செயல்களையும் சிந்தித்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய பெரிய மக்கள். பெரிய மக்கள்னா என்ன? சான்றோர் பெருமக்கள், ஒழுக்க பண்புகள் நிறைந்தவர்கள், அவங்கள தான் சொல்கிறோம். அரும்பயன் ஆயும் அறிவினார். ஆயும் என்றால் ஆராய்பவர்கள். மிகுந்த பயன் தரக்கூடிய சொற்களை ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்கள் என்று கருதக்கூடிய ஆன்றோர் பெருமக்கள் கூட பயன் தராத சொற்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள். என்ன சொல்லார்? சொல்லார், சொல்ல மாட்டார்கள். பெரும் பயன் இல்லாத சொல். புரிஞ்சு போச்சா? பெரும் பயன் இல்லாத சொல், தேவை இல்லாத சொற்களை ஒருபோதும் ஆன்றோர் பெருமக்கள் கூற மாட்டார்கள் என்று இந்த குறளில் வள்ளுவர் பெருந்தகை அழகாக எடுத்து உரைக்கின்றார். அரும்பயன் ஆயும் அறிஞர், மிகுந்த நன்மைகளை செய்யக்கூடிய சொற்களை ஆராய்ந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒழுக்க சீலர்கள். அவர்கள் என்ன பண்ண மாட்டார்கள்? பயன் தராத சொற்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள். நாம் ஆன்றோர் பெருமக்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? சிந்தித்து செயல்படுவோம். நன்றி.